மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன தெரியுமா? என்ன தவறுன்னு தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரையும், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சார்? கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களா? மாத்திரை மட்டும் போட்டதுனால. இன்னொன்று பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும் எல்லா மாத்திரையும் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால வெயிட்டும் கண்டிப்பாக குறைக்க முடியாது. எந்த மாத்திரையும் நடைபயிற்சி மட்டும் பண்ணி கண்டிப்பாக நிறுத்த முடியாது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப ஃபேமஸான வெந்தயம், ஆவாரம்பூ, கரெக்டு தானே? ஃபேமஸ் தானே வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, இதென்ன கிரீன் டீ. அப்போ இப்போ மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மாங்காய் இலை, அப்புறம் கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். கரெக்டு தான், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ சுகருக்கு 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரை, இன்சுலினும். நம்ம இதை ஃபாலோ பண்ணுறது, 1ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய யாருக்காவது உதவி பண்ணணும்னா விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?